அனைவருக்கும் வணக்கம். பகவான் ஸ்ரீராமருக்கு வசிஷ்ட மகாமுனிவர் அருளிச் செய்த யோக வாசிஷ்டம் என்கிற உன்னத ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை பொய்யானது, மாயை என்பதை எத்தனைதான் எடுத்துச் சொன்னாலும் நம்முடைய மனம் அதை ஏற்க தயாராக இல்லை. அது காரணமாகவே தொடர்ந்து மனதோடு பேசி புரிய வைக்க வேண்டியது அவசியமாகிறது. இந்த ஆத்மாவை அடைய மகா வைராக்கியமே தேவை. பதார்த்தங்களிலும் விஷயங்களிலும் இச்சை அடியோடு ஒளிந்தால் மனம் நாசமடைந்து ஆத்மலாபம் சித்திக்கும். ஆகவே சொந்த முயற்சியால் தான் இது அடையப்படலாமே தவிர குருவினாலோ அல்லது தெய்வ சகாயத்தாலோ அடையப்பட மாட்டாது. தெய்வம் என்பதை நம்பி முயற்சியை விட்டால் எதுவும் கிட்டாது. இந்த தெய்வம் என்பது மானிடர்களால் கற்பிக்கப்பட்டதே. கிரியைகளின் பலன் எதிர்பாராத காலத்தில் அடையப்படும் தெய்வச் செயல் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் நீ ஆத்மாவில் உன் பூரண நோக்கத்தையும் செலுத்தி தீவிர முயற்சியை மேற்கொண்டு ஆராய்ச்சி செய்து வருவாயாக என்று குறிப்பிடுகிறார். இன்று பலரும் கருதியிருப்பது இப்படித்தான். ஒவ்வொரு ஊரிலும் நீண்ட காலம் யோக வாழ்க்கை வாழ்ந்திருக்கக்கூடியவர்களை சென்று சந்தித்து அவர்களிடம் ஆசி பெற்றுவிட்டால் நமக்கு உடனடியாக ஞானம் கிடைத்துவிடும் என்று சிலர் கருதி இருக்கிறார்கள். சித்தர்களுடைய ஜீவசமாதிகளுக்கு சென்று வழிபட்டால் உடனே நமக்கு ஞானம் கிடைத்துவிடும் என்று கருதுபவர்களும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்கள் எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறார்கள். வசிஷ்டர் இங்கே ராமருக்கு சொல்லக்கூடிய உபதேசம் மிகவும் நுணுக்கமானது. நான் ஞானியாக இருக்கிறேன் என்கிற காரணத்தால், ராமா, நான் உன்னுடைய குரு, நான் ஏற்கனவே பிரம்மரிஷி பட்டம் பெற்றவன் என்கிற காரணத்தால் என்னை அணுகியிருந்தால் எந்தவிதமான பிரயாசையும் செய்ய வேண்டிய அவசியமில்லாமல் உனக்கு நான் ஞானத்தை கொடுத்து விடுவேன் என்று கருதிவிடாதே. நீ பாடுபட்டு உழைத்துத்தான் ஞானத்தை பெற முடியும். மேலும் ஏதோ சில வழிபாடுகளை செய்தால் ஞானம் கிடைத்துவிடும் என்று கருதிவிடாதே. தெய்வங்கள் என்று நீ எதையாவது கருதியிருந்தால் அந்த தெய்வங்கள் என்கிற தத்துவமே மனிதர்களால் கற்பிக்கப்பட்டதுதான் என்பதை புரிந்து கொள் என்று அறிவுரை சொல்கிறார். உண்மையான தத்துவத்தை இதைவிட தெளிவாக யாராலும் சொல்ல முடியாது. பலி என்கிற அசுர மைந்தன் ஒருவனுக்கு ஏற்பட்ட விளக்கங்கள் தான் இங்கே வந்து கொண்டிருக்கின்றன. பலிக்கு தான் இவ்வளவு காலத்தை வீணாக கழித்ததாக தோன்றிற்று. திரிலோகங்களையும் ஜெயித்து தேவர்களை எல்லாம் பகைத்துக் கொண்டதின் பலன் அற்ப ஐஸ்வர்யம், பெண் போகங்களையும் அடைந்ததே. எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்து என்ன பயன்? ஸ்திரீ போகம் கூட திரும்பி திரும்பி ஒரே மாதிரிதான் அனுபவிக்கத்தக்கது. எல்லாம் பித்து பிடித்தவன் செயல் போல் தோன்றுகின்றனவே ஒழிய ஒரு விவேகியின் செயலாக இல்லை. இப்பொழுது நான் விவேகியானேன். இனி நான் ஆத்ம தரிசனத்தில் ஊக்கமுள்ளவனாகி அதை எவ்விதமும் அடைந்தே தீருவேன். இனி என்னுடைய மோகங்கள் எல்லாம் ஒளிந்தன. ஆயினும் தன் குலகுருவாகிய சுக்கராச்சாரியரையும் கண்டு அவருடைய அனுக்கிரகத்தையும் பெறலாம் என்று சற்று அவரை ஸ்மரிக்கலானான். உடனே சதா நிஷ்டையில் இருக்கும் சுக்கராச்சாரியாருக்கு தன் சிஷ்யனுடைய வேண்டுகோள் மனத்தில் உதித்து அதே க்ஷணம் அவன் இருக்குமிடம் அடைந்தார். உடனே பலி அவரை வணங்கி உபசரித்து தன்னுடைய தற்சமயத்து மனநிலையை தெரிவித்து பிறகு இந்த நான், பிரபஞ்சம், ஆத்மா இவைகளை பற்றி தெளிவாகச் சொல்லும்படி வேண்டிக் கொண்டான். இங்கே சொல்ல வரக்கூடிய கருத்து தெளிவானது. அசுரகுருவாக இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியாரின் சீடனான பலி என்பவன் தன்னுடைய கடுமையான பிரயத்தனத்தால் எல்லா உலகங்களையும் வெற்றி கொண்டு விட்டான். உலக போகங்களை எல்லாம் குறைவர அனுபவித்து முடித்து விட்டான். அவற்றிலே அவனுக்கு சலிப்பு ஏற்படுகிறது. இதுகாலம் நாம் வாழ்ந்திருந்த இந்த வாழ்க்கை சலிப்பை தருகிறதே, இது நமக்கு உண்மையான ஆனந்தத்தை தரவில்லையே என்று சிந்திக்கிறான். இது நம்மில் ஒவ்வொருவருக்கும் ஏற்படக்கூடிய மனநிலைதான். உலக வாழ்க்கையிலே நாம் பார்க்கக்கூடிய இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் அனுபவித்துவிட வேண்டும் என்று துடிக்கிறோம். முதுமை வந்து நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கும் போது இத்தனை காலம் எல்லாவற்றையும் நாம் இழந்து விட்டோமே என்றுதான் எண்ண தோன்றுமே அல்லாது வேறல்ல. இந்த உலக மாயை என்பது அசுரகுணம் கொண்டு நாம் அடைய முயற்சி செய்யக்கூடிய அனைத்து விதமான ஆனந்தங்களையும் குறிக்கிறது.
இவற்றிலே எல்லாம் எப்பொழுது மனத்திற்கு சலிப்பு ஏற்படுகிறதோ அப்பொழுது மாத்திரமே தூய ஞானத்தை நோக்கி நகர்கிறது. இதைத்தான் இங்கே நாம் பார்க்கக்கூடிய இந்த யோக வாசிஷ்ட வசனங்கள் நமக்கு சொல்லுகின்றன. சுக்கிராச்சாரியார் சொல்கிறார், நான் இப்பொழுது வேறு விஷயமாக சீக்கிரம் செல்ல வேண்டியிருப்பதால் உன் கேள்விகளுக்கு வெகு சுருக்கமாக பதில் சொல்லத்தான் நேரம் இருக்கிறது. சொல்லப்போகும் தத்துவத்தை புரிந்து கொள்ள நீ பக்குவமாக இருந்தால் இந்த வார்த்தைகளே போதுமானது. பக்குவமாக இல்லாவிட்டால் எவ்வளவு சொன்னாலும் உன் புத்திக்கு தெளிவுபடாது. ஆகையால் சொல்வதை கவனமாக கேள். நான், நீ, இந்த ஜகத் எல்லாம் சுத்த சித்தை தவிர்த்து வேறல்ல. சித் சேதனத்தில் ஈடுபடுகையில் நீ, நான் என்ற தோற்றங்கள் ஏற்படுகின்றன. இவைகளே பந்தத்திற்கு காரணம். சித் அச்சேதனமாக இருந்தால் தோற்றங்கள் அழிவடைகின்றன. இதுவே மோட்சம் என்பது. சேதனமாய் நிற்கும் அகண்ட பிரபஞ்சம் முழுவதிலும் சித்தானது ஊடுருவி நிற்கின்றது என்பதுதான் சகல சாஸ்திரங்களின் சித்தாந்தமும். இவ்வளவேதான் இவ்விஷயமாக முடிவாக சொல்லக்கூடியது. இனி நான் அவசரமாக சப்த ரிஷிகளின் சங்கம் போக வேண்டியிருப்பதால் விடைபெற்றுக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். மிக சுருக்கமாக இங்கே சொல்லப்பட்ட கருத்து யாதென்றால், இந்த உலகம் சார்ந்த கல்வி மற்றும் இன்னபர விளக்கங்கள் எல்லாமே நம்முடைய மனம் உருவாக்கிய மாயத் தோற்றங்கள் தான் என்பது கருத்து. எனவே மனதால் கற்பிக்கப்பட்ட இந்த மாயத் தோற்றங்களை கொண்டிருக்கும் உலக வாழ்க்கையை, அதனுடைய ஆனந்தத்தை பெரிதாக கருதி நீ வாழ்ந்திருந்தால் உனக்கு முத்தி மோட்சம் சித்திக்காது. இவையெல்லாம் எதற்கும் உதவாதவை என்று அவற்றையெல்லாம் ஒதுக்க பழகு என்று குறிப்பிடுகிறார். இந்த உலகம் என்பது மனதால் சிருஷ்டிக்கப்பட்டது. ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்தவேதத்திலே சொல்லும் போது, மனதின் ஒரு கூறாகிய அகங்காரம் என்பது பிரம்மாவாக இருந்து இந்த உலகை சிருஷ்டிக்கிறது. இந்த உலகம் என்பது நம்முடைய மனம் உற்பத்தி செய்த ஒரு வித்தியாசமான மாயத் தோற்றமே அன்றி வேறல்ல என்று குறிப்பிட்டிருந்தார்கள். இதே கருத்துக்கள் இங்கே இந்த யோக வாசிஷ்டம் என்கிற நூலிலும் வெளிப்படக்கூடிய அதிசயத்தை பாருங்கள். மகான்கள் எல்லாவற்றையும் அறிந்தே இருக்கிறார்கள் என்பதற்கு இதைவிட சிறந்த உதாரணம் வேறு ஏதுமில்லை. வசிஷ்டர் மேலும் சொல்கிறார், இவ்வாறு சொல்லிவிட்டு சுக்கிராச்சாரியார் மறைந்தார். பலியானவன் இவ்வார்த்தைகளை மனதில் வாங்கி கொண்டு உடனே ஆலோசனையில் அமர்ந்தான். மேலும் மேலும் விசாரணை செய்ததன் பலனாக முனிவர் சொன்ன மொழிகளின் பொருள் விளங்கியது. எல்லாம் சித்தின் ஒளி என்றே அனுபவமாக தோன்றியது. சித் பிரகாசம் அன்றி சந்திர சூரியர்களின் ஒளியை கூட உணர முடியாது. இந்த ஜகத்தும் நிலைநிற்க முடியாது. ஆகையால் நானும் இந்த சித்தே, நானே இந்த பிரம்மாண்டமாகவும் பரமாணுவாகவும் இருக்கிறேன். நான் இல்லாமல் இடம், காலம், பொருள் என்பவைகள் ஏது? இவ்வாறான எண்ணங்களில் மனது ஒருமுகப்பட்டு இருந்த இடத்திலேயே சமாதி நிலையை அடைந்தான் பலி. மகாராஜாவை வெகுநேரம் காணாத காரியஸ்தர்கள், மந்திரிமாரெல்லாம் பல இடங்களில் தேடி கடைசியில் இருக்குமிடத்தை கண்டுபிடித்து அவன் இருக்கும் நிலையை பார்த்து வியப்படைந்தார்கள். அரசனுக்கு என்ன நேர்ந்ததோ என்று தெரியாமல் அதை தெரிந்து கொள்ள குலகுருவையே நாட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கலானார்கள். நினைத்த மாத்திரம் சுக்கிராச்சாரியாரின் உருவம் அங்கு தோன்றிற்று. காரியதரிசிகளின் வியப்பின் காரணத்தை உணர்ந்து பலியிருக்கும் நிலைமையையும் ஒரு கண நேரத்தில் தியானத்தால் அறிந்து கொண்டு பரிவாரங்களுக்கு ஆறுதல் சொன்னார். பலியானவன் தற்சமயம் பகவான் பதவியை அடைந்து மகாசமாதியில் இருப்பதாகவும் கொஞ்ச காலத்தில் இது தானாகவே கலைந்து பழைய ஸ்தானத்திற்கு வருவான் என்றும் சொன்னார். அதுவரையில் மந்திரிமார்களை ராஜகாரியத்தை கவனிக்கும்படி சொல்லிவிட்டு போயினார். இங்கே ஒரு கருத்து நுணுக்கமாக கவனிக்கப்பட வேண்டியது. அசுரனாக இருந்த பலி என்பவன் தன்னை பற்றி ஆராய்ந்து பார்த்து தனக்குள்ளே கரைந்து போனதால் அவனுக்கு சமாதி என்கிற நிலை ஏற்பட்டது. பலியின் சேனையில் சார்ந்தவர்கள் இதை பற்றி சுக்கிராச்சாரியிடம் கேட்டபோது, இந்த சமாதி நிலை சிறிது காலம் நீடிக்கும், அதன் பிறகு அவன் தாமாகவே எழுந்து வந்து விடுவான் என்று சொல்லுகிறார். இப்போது சமாதியை பற்றி நமக்கு ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. சமாதி என்பது இந்த உலக வாழ்க்கையை முற்றிலுமாக விட்டுவிட்டு போவதா அல்லது மறுபடியும் திரும்பி வருவதா என்கிற வினா எழும்புகிறது. ஞானிகள், மகான்கள்
இந்த உலகிலே வாழ்ந்திருந்து ஆத்ம பிரகாசத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக தவம் செய்கிறார்கள். தவத்தின் பயனாக ஆத்ம பிரகாசம் என்பது ஏற்பட்ட போது சமாதி நிலை வாய்க்கிறது. சமாதி நிலையிலே தேகம் கரைந்து போவதும் உண்டு. ஆன்மா சகலவிதமான உணர்வுகளோடும் இருக்கிறது. மறுபடியும் வேறு ஏதாவது காரியங்களை சாதிக்க வேண்டும் என்றால் யோனி ஜனனமாக இல்லாமல் அயோனி ஜனனமாக, அதாவது ஒரு பெண்ணின் கருவிலே நுழைந்து பிறவி எடுக்காமல் பஞ்சபூதத்தால் ஒரு உடலை சிருஷ்டி செய்து அந்த உடலுக்குள்ளே புகுந்து வந்துவிடக்கூடிய ஆற்றலை அவர்கள் பெறுகிறார்கள். பராபரத்தின் உத்தரவு வரும் வரையிலும் இப்படிப்பட்ட இந்த நிலை தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும். ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறுவது பரிணாம வளர்ச்சி என்றாகும். இங்கே சுக்கிராச்சாரியார் சொல்லக்கூடியது, உங்களுடைய மன்னன் பலி சமாதி நிலையிலே இருக்கிறான், மீண்டு வருவான். அவன் வரும்போது அசுரனாக இருக்க மாட்டான், ஞானியாக இருப்பான் என்று மறைமுகமாக சொல்லுகிறார். இதுதான் பக்குவத்தை பற்றி புரிந்து கொள்வதற்கான வழி. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.